ओम कर्मफल साक्षिणे वेदांत भास्कराय नमः। जीवात्मा कुरुते कर्म तथैव फलमश्नुते न कुर्वन् नाश्नुते दुःखं साक्षी वेदांत भास्करः। अद्य दिनांकः जून मासे 7 दिनः। अद्य दिनस्य विषयः उभावपि अन्योन्य विलक्षणैः। मुण्डकोपनिषत् 3:1 இல் வரக்கூடிய இந்த மந்திரமானது தயோரன்ய பிப்பலம் சுவாதுவத்தி அனஷ்ணன் அந்யோ அபிஜா கஷீதி என்று ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரு ஆத்மாக்களின் தொடர்பில் எப்படி நான் என்ற ஆத்மா கர்ம பலத்திற்கு சாட்சியாக இருப்பது என்பதுதான் இன்றைய தலைப்பு. அஸ்மாக்கம் ஷரீரே த்யௌ ஆத்மானோ பவதः ஜீவாத்மா பரமாத்மா ச இதி. ஒவ்வொரு சரீரத்திலும் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் 2 பேரும் இருக்கிறார்கள். உபவாப்யேதௌ பக்ஷித்வய ரூபகேன அத்ர உபனிஷதி உபதிஷ்டைஹி. இவ்விரண்டு ஆத்மாக்களையும் 2 பக்ஷிகளாக ஓமானப்படுத்தி உபனிஷதானது உரைக்கிறது. ஏதௌ உபௌ அப்பி பக்ஷிணௌ ஏகமேவ ஷரீர விருக்ஷம் ஆஸ்ரித்ய சகைவ திஷ்டதி. இந்த 2 பக்ஷிகளும் ஒரே விருட்சத்தை ஆசிரியமாக கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறது. யத்யபி ஏகஸ்மின்னேவ ஷரீரே உபாவபி வித்யதே ததாபி ஏகः ஆத்மா கர்மணி குர்வன் தேஷாம் பலானி அனுபவன் நித்திய சம்சாரி பவதி. அயமேவ கர்த்ருபோக்திரு ஸ்வரூபः ஜீவாத்மா. ஒன்று எதுவும் செய்யாமல் இருந்தபடி இருந்தாலும் மற்றொரு பக்ஷியானது இந்த விருட்சத்தை ஆசிரியமாக கொண்டதன்படி இந்த சரீரத்தை ஆசிரியமாக கொண்டு ஜீவாத்மானவன் கர்ம பலன்களை செய்து சுகத்தையும் துக்கத்தையும் என்ற சம்சாரத்தை அனுபவித்தபடி இருக்கிறான். இதரஹா தூ கான்யபி கர்மாணி கரோதி அதையேவ தஸ்ய சுக துக்க ந சம்பவதः ஜன்ம மரண சம்சாரஹா தூ நாதராம் சம்பவதி. மற்றொன்று பக்ஷியோ எந்த கர்மத்திலும் ஈடுபடாமல் சாட்சி ரூபமாக இருப்பதனால் அதுக்கு சுகமோ துக்கமோ அதனால் ஜனனமோ மரணமோ இல்லாமல் இருந்தபடி இருக்கிறது. அயம் சாட்சி மாத்திரஹா சன்னு சர்வான் விகாரான நிர்விகாரஹா சன்னு அவபாசதே. சாட்சி மாத்திரமாக இருப்பதனால் அது எந்த விகாரத்துக்கும் உடையாமல் பரமாத்மா பக்ஷியானது இருந்தபடி அப்படியே இருக்கிறது. சர்வ சம்சார தர்ம விலக்ஷணா அயம் பிரத்யேகாத்மா. பிரத்யேகாத்மாவாக சாட்சியாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவினுடைய லட்சணம் எந்த விதமான சம்சாரத்திலும் ஒட்டாதது. அயமேவ அசம்சாரி பரமாத்மா. உபாவப்யேதௌ பரஸ்பரம் விலக்ஷணைஹி. இந்த 2ம் ஒன்றுக்கு ஒன்று முரணானதாகவே இருக்கிறது. அசம்சாரி பிரத்யேகாத்மா ஏவ அகமிதி யஹா தீரோ ஜானாதி சயேவ பிரம்மவித் சயேவ ஜீவன் முக்தஹாச்ச. அசம்சாரி இந்த எந்த விதமான சம்சாரத்திலும் ஒட்டாமல் சாட்சியாக எந்த ஆத்மா விளங்குகிறதோ அதுவே நான் என்று எவன் அறிகிறானோ அவனே தீரன். அவனே செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன். அவனுக்கே பிரம்மவித் என்ற பெயர். அவனே ஜீவன் முக்தனாக இருக்கிறான். ஓம் கர்மபல சாட்சி ரூபேன வேதாந்த பாஸ்கராய நமஹ.